श्रीमान् वेंकटनाथार्य कवितार्कितकेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि जयत्याश्रितसन्त्रासध्वान्तविध्वंसनोदयः अभावान् सीतया देव्या व्योमभास्करः கற்பாராமபிரானெல்லாம் முற்றும் கற்பரோ உட்பாமுதலாக் உள்ளரும் பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பால் குய்த்திரன் ஆண்கணார் பெற்ற நாட்டிலே பாராபாரபயோ விசோஷண கலாபாரீன காலானல ஜ்வாலாஜ்வால விஹாரஹாரி விசிக வியாபார கோரக்ரமः சர்வாவஸ்தசதிப்பிரபன்னஜனதாம் சம்ரக்ஷணை கௌரதி தர்மோ விக்கிரகவான தர்மவிரசிங் தன்வி தனஹா மஸ்தபாய் ஏரிகாத்த பெருமாள் ஸ்ரீராமநவமி ஏரிகாத்த பெருமாள் ஸ்ரீராமநவமி உற்சவாங்கமாக பொன்னிசைக்க வேண்டும் என்று நியமித்துள்ளனர். இன்றைய தினம் நமக்கு கொடுக்கப்பட்ட விஷயமானது வேள்வியின் நாயகன் என்பதாக. தலைப்பு வேள்வியின் நாயகன் என. ஆனால் வேள்வியை காத்தவன் அப்படின்னு சொல்லியிருந்தால் சரி, வேள்வியின் நாயகன் என்றால் என்ன? ஏரி காத்த அன்று வேள்வியை காத்தவன், இன்று ஏரியை காத்தவன் அப்படின்னு சொன்னால் சரியாக இருக்கும். வேள்வியின் நாயகன் என்றால் வேள்வியை செய்கிறவன் வேள்வியின் நாயகன் என்று சொல்லலாம். ஆனால் வேள்வியை செய்பவரோ விஸ்வாமித்ரன். அப்படி இருக்க வேள்வியின் நாயகனாக ராவணை எப்படி சொல்ல முடியும் என்றால், சஹஸ்ரநாமத்தில் யஜ்ஞோ மகேஜ்ய சதுசத்வம் சதாங்கதி மகாகுதுர் மகாயஜ்வா மகாயஜ்யோ மகாஹவிஹி அப்படின்னு சொல்லி எம்பெருமானை யாகமாகவும் யாகத்தை செய்பவனாகவும் அதில் ஹவிஸாகவும் மகா ஹவிஹி அப்படின்றதாகவும் சொல்லப்படுகிறதால் சாட்சாத் பெருமாளேதான் அந்த யாகத்தை சம்ரக்ஷணம் பண்ணணும்னு எழுந்துள்ளதால் அங்கு வேள்வியின் நாயகனாக ஸ்ரீராமனே குறிக்கப்படுகிறார். ஆகையால் வேள்வியின் நாயகன் என்ற தலைப்பானது உச்சிதமாகும். அதன் பிரகாரம் நேற்று ஸ்ரீராமஜனனம் ராமாவதாரம் விஷயமாக நேற்று பொன்னிசித்திருப்பார்கள். அதில் ஸ்ரீராமாவதாரம் பிறகு ஸ்ரீராமனுடைய திருநாம பிரபாவம், அவர்களுடைய ராமனுடைய தம்பிமார்களின் சுஸ்னிக்தம், அவர் பெருமாளிடத்தில் ராமனிடத்தில் எப்படி பழகினர், ஸ்ரீராமனும் தமது அனுஜன்களிடத்தில் எப்படி பழகினார் என்பதை பற்றியும் கூறியிருப்பார்கள். இன்று அதைத் தொடர்ந்து விஸ்வாமித்திரரின் வருகை, இதிலிருந்து ஆரம்பித்து யாக சம்ரக்ஷண பர்யந்தம் இன்றைய விஷயமாகும். அதில் ஸ்ரீமத் ராமாயணத்தில் அத ராஜா தசரதஸ்தேஷாம் தாரக்ரியாம் பிரதி சிந்தயாமாஸ தர்மாத்மா ஸ்வபாத்யாய சபாந்தவः தஸ்ய சிந்தயமானஸ்ய மந்திரி மத்யே மகாத்மனः அப்யாகச்சன் மகாதேஜாः விஸ்வாமித்ரோ மகாமுனிः. ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஸ்ரீராமாவதாரத்துக்கு பிறகு உடனே
அடுத்த விஷயம், அடுத்த கட்டமாக ஸ்ரீராமனுடைய நாம பிரபாவம், திருநாம பிரபாவம். அதைத் தொடர்ந்து அவருக்கு விவாகத்தை பத்தி யோசனை பண்ணணும்னு சொல்லி வருது. இந்த காலத்துல லௌகீகத்துல சினிமா போலதான், இதை பார்த்துதான் சினிமாவும் தயாரிக்கிறார்கள். ஆரம்பத்துல அவனுடைய பிறப்பை பத்தி சொல்லிட்டு உடனே அடுத்த இதுலயே சீன்லயே அவன் அப்பேற்பட்ட பெரிய ஆளா ஆனான் அப்படின்ற மாதிரி காண்பிக்கிறார்கள் இல்லையா? அதை போன்று ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஆரம்பத்தில் ஸ்ரீ ராமாவதாரம், ராமனுடைய பிரபாவம்லாம் சொல்லிட்டு அடுத்த கட்டத்திலேயே அவர் குருகுலவாசம், பிறகு ராவனுக்கு விவாகத்தை பத்தி யோசனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அடுத்த கட்டமாகவே உடனடியாகவே அது வருகிறது. இதே ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தில் ஆச்சரிய திவ்ய சேஷ்டிதங்களை வர்ணிக்கிறார்கள். பால்யத்தில், ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தில் பால்யத்தில் தான் ஆச்சரிய திவ்ய சேஷ்டிதங்கள். ஆனால் ஸ்ரீ ராமாவதாரத்தில் யவன காலத்தில் தான். கிருஷ்ணாவதாரத்தில் பால்யத்தில் சகடாசுரன், பூத்தனை இவெல்லாம் கொன்றதாக கூறப்படுகிறது. ஆனால் ஸ்ரீ ராமாவதாரத்தில் அவரது வீரிய சௌரிய பராக்கிரமங்களை கூறுகிறார்கள். அந்த பிரகாரத்தில் இப்போது யாக சம்ரட்சணம், காட்டகவதம், யாக சம்ரட்சணம், அந்த வீரிய சௌரிய பராக்கிரமத்துக்கு விஷயமாக இன்று இந்த வேள்வியின் நாயகனை பார்ப்போம். அதில் அபியாகச்சன் மகாதேஜாக விஸ்வாமித்ரோ மகாமுனி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல விவாகத்துக்காக அந்த ராஜ்யசபையில தசரத மகாராஜா பேசிக்கொண்டிருக்கும் போது அங்கு விஸ்வாமித்ரர் வருகிறார். அபியாகச்சன் மகாதேஜாக விஸ்வாமித்ரோ மகாமுனி என்றாக. மகாதேஜாக அப்படின்ற விஸ்வாமித்ரர் விஷ்ணுவுக்கு சமமான தேஜஸை உடையவர். இந்த விஸ்வாமித்திரருக்கு அர்த்தம் சொல்றார், லோகத்திற்கு, இந்த லோகம் அனைத்துக்கும் நண்பனை போன்றவர், நல்லதை செய்விப்பவர் அப்படின்றதுனால லோகத்துக்கு நண்பனை போன்றவர். ஆகையினால விஸ்வாமித்ரா அப்படின்னு பெயர் வந்தது. அடுத்து இன்னொரு அர்த்தம் என்னன்னா, விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரா அப்படின்னு சொல்லி சஹஸ்ரநாமத்துல முதல் திருநாமம் விஸ்வம் அப்படின்றதாக. அந்த விஸ்வம்னு சொல்லப்பட்ட எம்பெருமானுக்கு நண்பனாம் விஸ்வாமித்ரர். ஆகையினால விஸ்வாமித்ரர் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் சொல்றார்கள். அந்த விஸ்வாமித்ரர் தனது நண்பனை பார்க்கணும் அப்படின்ற ஆசையினால, நண்பன் யாரு? சர்வேஸ்வரனான ஸ்ரீமன் நாராயணன் ராமனே தான் இங்கு பெருமாளா அவதாரம் பண்ணிருக்க. விஸ்வாமித்ரர் தனது நண்பனை பார்க்கணுன்ற ஆசையினால வரைறான். அபியாகச்சன் மகாதேஜாக விஸ்வாமித்ரோ மகாமுனிஹி. சராஜ்யா தர்சனாகாங்கி द्वाराध्यक्षानुवाचः शीघ्रमाख्यातवान् प्राप्तम् कौशिकम् गाधिनन्दनम्. விஸ்வாமித்திரர் சொல்றார், அங்க ராஜ்ய பாதுகாவலாளியிடத்தில் போய் சொல்றார், இது மாதிரி குஷிக வம்சத்து ராஜாவுடைய புத்திரன் வந்திருக்கேன் அப்படின்றது போய் சொல்லு. தசரத மகாராஜனுக்கு குஷிக வம்சத்து ராஜாவுடைய புத்திரன் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லு. விஸ்வாமித்திரர்னு சொல்லலையாம், சொன்னாக்கா வரமாட்டாராம் தசரதர். ஆகையினால மகாராஜனுடைய புத்திரன் வந்திருக்கேன்னு சொன்னா ஓடி வருவார் அப்படின்றதுனால அப்படி சொன்னாராம். கௌசிகம் காதிநந்தனம். உடனே தச்ருத்வா வச்சனம் தஸ்ய ராஜ்யா வேஷ்ம பிரதுத்ருபு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை கேட்டுட்டு பாதுகாவலாளி போய் சொல்றானாம். சொன்ன உடனே ஓடி வர்றாராம் தசரதர். வந்த உடனே தசரதர் அவரை எதிர்கொண்டு அழைச்சு
அவருக்கு அர்க்கபாத்தியம் ஆச்சமணியம் எல்லாம் சமர்ப்பித்து சகல உபசாரங்களை பண்ணி வந்த விஷயத்தை கேட்கிறார். ஒருத்தருக்கு நீர் இப்பேற்பட்டவர், அவர் இப்பேற்பட்டவர் அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திரர் வந்து தசரதனையும், தசரதன் வந்து விஸ்வாமித்திரையும் சொல்லி ஒருத்தர் ஏற்றிக்கொள்கிறார்கள். அப்போது வந்த விஷயம் என்னவென்று கேட்கிறார் தசரத மகாராஜா. விஸ்வாமித்திரர் சொல்றார், நான் என்ன கேட்க போறேன், சம்பாசுரனை வதம் பண்ணச்ச தேவாசுரர்கள் அந்த அமராவதி அப்படின்ற ஒரு இடத்துல தேவலோகத்துல இந்திரன் மகாராஜ்யம் பண்ணிட்டு இருக்கானா. ரொம்ப ஆச்சரியமா, இது சம்பாசுரனுக்கு ஆகவில்லை. சம்பாசுரன் என்ன பண்ணா, இந்திரனை அழிச்சுட்டு அந்த அமராவதின்ற இடத்துல போய் நம்ம ராஜ்யம் பண்ணணும் ஆசைப்பட்டானா. போய் இந்திரனை ஜெயிக்கணும்னு புறப்பட்டான். அப்ப இந்திரனுக்கு துணையாக தசரதர் வர அந்த சம்பாசுரனை வதம் பண்ணி அதுக்கு கைகேயி உதவியாக செல்கிறார். இந்த சம்பாசுரனை வதம் பண்ணி இந்த தேவேந்திரனை காப்பாற்றினார் தசரதர். அப்படி தனக்காக இல்லாத தசரதன் மற்றவர்களுக்காக தனது தர்மத்தை வழிநடத்தினான். அப்படி இருக்கச்ச அப்பேற்பட்ட மகாராஜனான நீர், விஸ்வாமித்திரர் சொல்றார் தசரதத்துல, அப்பேற்பட்ட மகாராஜனான நீர் உமக்காக என்ன பண்ண போறார், எனக்காக மற்றவர்களுக்காக தான் பண்ண போறார். ஆகினால அடியேன் வந்த காரணமும் உமக்காக அடியேன் என்ன பண்ண போறேன், எனக்காக தான் கேட்கிறேன். இது போல சுபாபு மாரீச்சன் அப்படின்னு சொல்லி 2 ராட்சசால் நான் யாகம் பண்ணணும்னு நினைக்கிறச்சே வந்து ரொம்ப இம்சை பண்றா, ரொம்ப உபதிரவம் கொடுக்குறா. அவளை அழிச்சு யாகத்தை காப்பாற்றணும்னாக்கா உமது குமாரனான ஸ்ரீராமனை, உமது புத்திரன் ராமனை வந்து யாக சம்ரட்சணத்துக்காக அனுப்பணும் அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திரர் கேட்கிறார். தசரதருக்கோ தூக்கி வாரி கொடுத்து, ரொம்ப கஷ்டப்பட்டு பெற்றேன் இந்த பிள்ளைய, தவம் இருந்து பெற்றேன், தடாலடியாக இப்படி ஒரு புத்திரனை என்கிட்ட கொடுக்கணும் யாக சம்ரட்சணத்துக்காக அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சொல்லி நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறாராம் தசரதர். உம்மோடு நான் அனுப்ப மாட்டேன், ராமலட்சுமணாலே உம்மோடு நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்ற. அகமேவ தனுஷ்பாணி கோப்தா சமரமூர்த்தனி யாவத் பிராணான் தரிஷ்யாமி தாவத் யோத்ஸ்யே நிசாச்சரைஹி. உனக்கு யாகத்தை ரட்சிக்கணும் அப்படின்னாக்கா நான் வரேன், ராவனை கூப்பிடாது. ஏன்னா நான் ரொம்ப தவம் இருந்து பெற்றேன். ஒரு முகூர்த்தம் இல்லைன்னா கூட ராவனை விட்டு ஒரு முகூர்த்தம் தெரிஞ்சா கூட என் உயிர் போயிடும். இங்கேருந்து 3 மணி காலம் நீ போக மாட்டேன், அது கூட திருப்பி வர வேண்டியதா போகும். ராமன் வந்து என்னுடைய காரியத்திற்காக திருப்பி வர வேண்டியதா போகும், அவன் காரியம் நடக்காது அப்படின்னு சொல்லி தசரதர் சொல்ற. பாலாஹ்யகிருத வித்யஸ்ச நச்சவேத்தி பலாபலம் நச்சாஸ்திர பலசயுக்தः நச்சயுத்த விசாரதः. அவன் பாலன், சின்ன பையன், அவனுக்கு இதெல்லாம் தெரியாது. நச்சாஸ்திர பலசயுக்தா, அவனுக்கு அஸ்திர பலம் கிடையாது, யுத்தம் பண்றதுக்கு அவன் சமர்த்தன் இல்லை அப்படின்னு மழுப்புறாராம். தெரியும் தசரதனுக்கு. அவர் போய் இப்படி சொல்லுவாரா, தன்னுடைய பிள்ளையாச்ச அவனுக்கு யுத்தம் பண்றதுக்கு சமர்த்தன் இல்லை, அவனுக்கு அஸ்திர பலம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாரா தசரதன்? தன் பிள்ளை தானே. ஏன் சொன்னார் அப்படின்னாக்கா, தன்னை பிரிச்சு ஆட்டம் போட போறாரு அப்படின்ற பயம். விஸ்வாமித்திரர் எதனா சொல்லி தன்னை பிரிச்சு ஆட்டம் போட போறாரு அப்படின்ற ஒரு பயத்தினால, அவன் சின்னவன், அவன் வந்து எந்த வித்தையும் அறியாதவன். நச்சவேத்தி பலாபலம் நச்சாஸ்திர பல சயுக்தா, அவனுக்கு அஸ்திர பலம் கிடையாது. நச்சயுத்த விசாரதா, யுத்தம் பண்றதுக்கு அவன் அருகன் இல்லை அப்படின்னு சொல்லி மழுப்புறாராம்.
விஸ்வாமித்திரர் இடத்துல. விஸ்வாமித்திரர் சொல்றாரா, ஆரம்பத்துல வரைச்சவே இன்னொன்னு சொல்லும், நான் உனக்கு நான் பண்றேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தார. வரும்போது இப்ப என்ன சொல்றாரு, எப்படி நான் கொடுக்க மாட்டேன் அனுப்ப மாட்டேன் ராமனை அப்படின்னு சொல்றது நியாயமா அப்படின்னு விஸ்வாமித்திரர் கேட்கிறார். 5 காரணங்களை சொல்லி நான் கொடுக்க மாட்டேன் அனுப்ப மாட்டேன் ராமனை அப்படின்னு சொல்றாரு. இது யாக சம்ரட்சணத்துக்கே. அப்புறமா தானே கை காட்டுக்கு அனுப்பணும்னு சொல்றா. முதல்லயே இந்த இடத்திலேயே விஸ்வாமித்திரருக்கு நான் ராமனை அனுப்ப மாட்டேன் சொல்ற தசரதன். விப்ரயுக்தோஹி ராமேன முகூர்த்தமப்பி நோத்சஹே, ஒரு முகூர்த்தம் கூட என்னால பிரிஞ்சு இருக்க முடியாது. அப்படி இருந்தாக்க ஜீவிதம் முனிசார்த்தூல நராமம் நேத்து மருகசி, என்னால ஜீவிச்சுட்டு இருக்க முடியாது. முனிசார்த்தூல நான் ராமனை அனுப்ப மாட்டேன். எதிவா ராகவம் பிரம்மன் நேத்துமிச்சதி சுவ்ரத சதுரங்க சமாயுக்தம் அயாச்ச சகிதம் நய சதுர்ணாம் ஆத்மஜானாம் ஹிப்ரீதி பரமிகாமன ஜேஷ்டம் தர்ம பிரதானம் ச நராமம் நேத்து மருகசி. தசரதர் சொல்ற, 4 பேருமே எனக்கு ஆத்மஜால் தான். இருந்தாலும் இந்த 4 பேரை காட்டிலும் ஜேஷ்டனான ராமன் இடத்துல எனக்கு அவ்வளவு பிரீத்தி. ஆகையினால சர்வதா நான் ராவணனை அனுப்ப மாட்டேன். அகமேவ தனுஷ்பாணி, நான் இருக்கேன், நான் உனக்கு யாகத்தை சம்ரட்சணம் பண்றேன் அப்படின்னு சொன்னாராம். விஸ்வாமித்திரர் சொல்ற, அது தெரியாதா எனக்கு, ராவனுக்கு ஒரு நல்லதை பண்ணணும் தானே நான் கேட்கிறேன். என் யாகத்தை ரட்சணம் பண்றது இருக்கட்டும், ராமனுக்கு மேற்கொண்டு விவாகம் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல அதை மனசுல வச்சுட்டு தானே நான் வரேன். இது அங்க சொல்லல. ஆனா விஸ்வாமித்திரருடைய எண்ணம் அதுதான். ஏன்னா அந்த இடத்துல விஸ்வாமித்திரர் வந்த சமயத்துல ராஜ்யசபையில இவர் விவாகம் பண்ணணும்னு ராஜ்யசபையை கூட்டி அங்க விசாரம் பண்ணிட்டு இருக்காரு. பண்ணணும் ராமலட்சுமணனுக்கு விவாகம் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த சமயத்துல இவர் வரைச்சு அவருக்கு தெரியும், விஸ்வாமித்திரருக்கு தெரியும் எது பண்ணா எது நடக்கும், எப்ப என்னென்ன நல்லது பண்ணணும் அப்படின்றது அவருக்கு தெரியும். அதெல்லாம் மனசுல வச்சுட்டு தானே யாக சம்ரட்சணம் அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்லி ராமனை ஆசண்டு போகணும்னு சொல்றாரு. ஆனா இவர் சர்வதா ஒத்துக்கல. தசரதர் நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். கொஞ்ச நாள் ஆச்சு, ரொம்ப மரியாதையா சொல்லி பார்த்தார். அப்புறம் அவருக்கு கோபம் வந்துருக்கு விஸ்வாமித்திரருக்கு. நீரே இருந்துக்கும், அவன் பசங்களை வச்சுட்டு நீரே இருந்துக்கும் அப்படின்னு தடாலடியா சொல்லிடுறாரு. இவருக்கு பயம் வந்துடுது, எங்கன்னா சபிச்சுட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இவரும் கொடுக்க மாட்டாரோ என்னமோ அப்படின்னு சொல்லி அனுப்ப மாட்டாரோ ராமனை அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கும் ஒரு பக்கத்துல பயம் இருக்கு. ஆனா வசிஷ்டர் இடத்துல சொல்ற, வசிஷ்டர் சொன்னா கேட்பாரோ என்னமோ தசரதர் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பக்கமா ஃபோர்ஸ் பண்றாரு அவரை. வசிஷ்டர் இடத்துல போய் சொல்றாரு, இது மாதிரி நீர் தான் குலகுரு, நீர் சொன்னா கேட்பார், ஆகையினால நீர் சொல்லும். இத்தனைக்கும் அவர் எதிரி வசிஷ்டர்ன்றவர். ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்காக பரவாயில்ல அவர் இடத்துல பேசிடலாம் அப்படின்னு சொல்லி வசிஷ்டர் இடத்துல சொல்லி அனுப்பும்படியா கேட்கிறார். அப்படின்னு சொல்லி பிராமணால் அப்ராமணால் 2 பேர் இருந்தான்னாக்கா அதுல பிராமணா சொல்றதான் நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு வேதம் சொல்றது. வசிஷ்டர்ன்றவர் பிராமணர். அப்படி இருக்கச்சு அவர் சொன்னா கேட்பார் தசரதர், அவர் சொன்ன நாளைக்கும் கேட்பார். பிராமண சிரேஷ்டர் இல்லையோ, ஆகினால வேதமும் அப்படிதான் சொல்றது. அப்படி இருக்கச்சு அவர் சொல்றத தசரதர் கேட்பார் அப்படின்றதுனால வசிஷ்டர் இடத்துல சொல்றார். வசிஷ்டர் சொல்றார், ததா வசிஷ்டே ப்ருவதி ராஜா தசரத பிரியம் பிரகிருஷ்ட வதனோ ராமம் ஆஜுஹாவச லக்ஷ்மணம். தசரதத்தை சொல்லி இது மாதிரி பாதுகாவலர்களிடத்துல போய் சொல்லி, ஒற்றர்களிடத்துல போய் சொல்லி ராமலட்சுமணால ஆசம் வர சொல்லு அப்படின்னு சொல்றார். கம்பன் சொல்றார், குருவின் வாசகம் கொண்டு கொற்றவன் திருவின் கேள்வனை கொணர்வின் சென்றன. குருவின் வாசகம் கொண்டு, குரு யாருன்னா வசிஷ்டர், வசிஷ்டருடைய வாசகத்தை
ஏத்துண்டு ஒற்றவனை விட்டு திருவின்கேள்வன்னா ராவன். இன்னும் சீதா கல்யாணமே நடைபெறல. ஆனா அத மனசுல வச்சுட்டு இந்த இடம் அவர் எதுக்காக விஸ்வாமித்திரருக்கு யாக சம்ரட்சணத்துக்காகவா, சீதா கல்யாணம் மேற்கொண்டு நடக்க போறதுன்றதுக்காக தானே, அதை சுட்டி காட்டணும் அப்படின்றதுக்காக இந்த இடத்துலயே திருவின் கேள்வனை கொணர்வின் சென்றன, கொற்றவனை விட்டு திருவின் கேள்வனான ராவனை ஆசம் வரும்படியாக சொல்லு அப்படின்றதுக்காக நியமிக்கிறார். தசரதரிடத்துல வசிஷ்டர் நியமிக்கிறார். சரி, வசிஷ்டர் சொல்லிட்டார், வேண்டா விருப்பா கொடுக்க கூடாது. அந்த அந்த வேண்டா விருப்ப காட்டலையாம், சந்தோஷமா கொடுத்தார். வசிஷ்டர் சொல்லிட்டார், பிராமண சிரேஷ்டர், குரு, குலகுரு ஆகினால அவரும் கொடுத்துட்டாராம். அந்த இடத்துல கொடுக்கும்போது மகிழ்ச்சியா தான் கொடுத்தாராம் ராவனை. சபுத்திரம் மூர்த்தி உபாக்ராய ராஜா தசரத பிரியம் ததோ குஷிக புத்திராய சுப்ரீதேனாந்தராத்மனா. பெருமாளுடைய உச்சி முகர்ந்து, ராமனுடைய உச்சி முகர்ந்து கொடுத்து அனுப்புறாராம் தசரதர். சபுத்திரம் மூர்த்தி உபாக்ராய, மூர்த்தினா உச்சி முகர்ந்து அவ்வளவு பிரீத்தி ராவனிடத்துல, பிரியறதுக்கு மனசு இல்லை. சரி, பிராமணோத்தமர் வசிஷ்டர் குலகுரு அவர் நியமிச்சுட்டார், வேற வழி இல்லை, அனுப்பணும்னு சொல்லிட்டு அனுப்புறார். யாக சம்ரட்சணத்துக்காக விஸ்வாமித்திரரோட ராமலட்சுமணால அனுப்புறார். ததோ குசிக புத்திராய அப்படின்னார். அவனுக்காகவே, விஸ்வாமித்திரருக்காகவே கொடுத்தார். இப்ப லாண்டரியில நம்ம துணி போடுறோம், ரெண்டு விதமா இருக்கு, கொடுப்பதுன்றது ரெண்டு விதம் இருக்கு. லாண்டரியில துணி போட்டானாக்கா அவர் அதுல வெளுத்து கொடுக்கணும், அந்த வண்ணா நமக்கு வெளுத்து கொடுத்துடணும், அது அவருக்காக இல்லை. அதே வண்ணானுக்கு நம்ம தீபாவளிக்கு வஸ்திரம் கொடுத்தானாக்கா அது தீபாவளி இனமா அவளுக்கே கொடுத்ததுன்னு ஆகுது. இந்த இடத்துல இந்த சம்ஸ்கிருத வடமொழியில இது ஒண்ணு உண்டு, ததோ குஷிக புத்திராய அப்படின்னு சொல்லி சதுர்த்தி வேற்றுமையில, நான்காம் வேற்றுமையில சொன்னாக்கா அவருக்காகவே கொடுத்தார் அப்படின்னு அர்த்தம். அதனால்தான் கம்பன் அந்த இடத்துல சொல்ற, வந்த நம்பியை தம்பி தன்னொடும் முந்தை நான் மறை முனிக்கு காட்டி நல் தந்தை நீ தனித்தாயும் நீ இவர்க்கு எந்தை தந்தனன் நீ எந்த செய்கையன் நான். ததௌ குசிக புத்திராய அப்படின்றத வால்மீகி சொன்னதை அனுசரிச்சு இங்க சொல்ற. குசிக புத்திராய அப்படின்னா குசிகருடைய புத்திரனான விஸ்வாமித்திரருக்காக ராமலட்சுமணாலே கொடுத்தார் அப்படின்ட்டு இருக்கு. அவருக்காகவே கொடுத்தார், ஏன்னா மேற்கொண்டு நல்ல காரியம் நடக்கணும் அப்படின்றதுக்காக. அப்ப சொல்லச்சு, தந்தை நீ தனித்தாயும் நீ, நான் கொடுத்துட்டேன், இனிமேல் பட்டு நீர் தான் அவளை காப்பாற்றணும். உமை நம்பிதான் நான் ராமலட்சுமணால அனுப்புறேன், நீர் தான் அவளை காப்பாற்றணும். தந்தை நீ தனித்தாயும் நீதான் அவனுக்கு தந்தையோ, நீ தந்தையும் சரி தாயாவும் நீதான். எந்த தந்தனன் நீ எந்த செய்கை என்றான் அப்படின்னு சொல்லி தசரதர் அவருக்கு கொடுத்து அனுப்புறாரு ராமலட்சுமணால. குசிக புத்திராயன்னு சொன்னார். இந்த இடத்துல மகாமுனின்னு சொல்லல, விஸ்வாமித்திரனும் சொல்லல, பதப்பிரயோகங்களை இங்க ரசிக்கணும். அந்தந்த இடத்துல இவ்வளவு சூக்ஷ்மமா சொல்றா அப்படின்றது நம்ம ரசிக்கணும். குசிகன்றவர் விஸ்வாமித்திரருடைய அப்பா, தகப்பனார். அவர் உண்மை கொடுத்து அனுப்பும் போது விஸ்வாமித்திரரான உண்மை கொடுத்து அனுப்பும் போது என்ன சொல்லி கொடுத்து அனுப்புவாரோ அதை போல உனக்கு நான் சொல்லி அனுப்புறேன், இப்படிதான் சொல்லியிருப்பார். எங்கன்னா கொடுத்து அனுப்புறாருன்னா இது மாதிரி உதாரணமா வேற எங்கேயோ நீர் யாக சம்ரட்சணம் பண்ற, அது போல அவர் வேற ஒருத்தர் யாரோ ஒருத்தர் ஒரு நல்ல காரியமாக உண்மை கேட்டானாக்கா அப்ப குசிகர் என்ன பண்ணுவார், ஜாகிரதையா பார்த்துக்கோ என் பிள்ளைய அப்படின்னு சொல்லி அனுப்ப மாட்டாரா? ஆகையினால அது போல நானும் சொல்லி அனுப்புறேன். அதை சுட்டி காட்டணும் அப்படின்றதுக்காக ததோ குசிக புத்திராய, ஏன் மகாதேஜாக விஸ்வாமித்ரா மகாமுனி அப்படின்னு சொல்லி இவ்வளவு பதங்கள்லாம் வந்தது.
இங்க வச்சு குசிக புத்திரா அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னாக்கா இதை சுட்டி காட்டணும். குசிகர் என்ன பண்றார், உங்க எங்கன்னா அனுப்பணும்னாக்கா என்ன சொல்லி அனுப்பியிருப்பார், வேற ஒருக்கு அனுப்பும் போது இது மாதிரி என் பிள்ளைய பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல மாட்டாரா? அதே போல தந்தை நீ தனித்தாய் நீ. இப்ப இந்த யாக சம்பிரதாயம் வரையில் நீதான் தந்தை, நீதான் தாய் அவளுக்கு, ராமலட்சுமணாளுக்கு. ஆகையினால நீர் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அனுப்புறார் தசரதர். அந்த இடத்துல வேண்டா விருப்பா கொடுத்து அனுப்பல, ராமலட்சுமணால சந்தோஷமானதான் அனுப்பிச்சார். பிற்பாடு இவர் விஸ்வாமித்ரர் இவர் 2 பேரும் ஆயிடுச்சுட்டு கிளம்புற. சித்தாசிரமம்னு பேரு, யாகம் பண்ற இடத்துக்கு பேரு சித்தாசிரமம் பேரு. அந்த சித்தாசிரமத்தை நோக்கி புறப்பட்டார். கொஞ்ச தூரம் போனா ராமலட்சுமணால் இவா 2 பேரும் விஸ்வாமித்திரருக்கு நிழல போல இருந்தாலும், எப்படி இருந்தாலும் நிழல போல. நிழல் நம்ம அசைந்தா அசையும், உட்காந்தா உட்காரும், நின்றா நிற்கும். நிழலை பார்த்துருக்கோம் இல்லையா? அது போல விஸ்வாமித்திரர் நின்றா அவளும் நிற்பாளாம், உட்காந்தா அவளை உட்காருவாளாம். அது மாதிரி நிழல போல இருந்தாலும் ராமலட்சுமணால். ரொம்ப தூரம் போனா 1.5 யோஜனை தூரம் போனாலாம். சரையு நதி கரையில இருக்கா. அயோத்தியிலிருந்து கிளம்பி 1.5 யோஜனை தூரம் சரையு நதி கரை போயிட்டு இருக்கா. அத்தியர்த்தயோஜனம் கத்வா சரவ்யா தட்சிணே தட்டே ராமேதி மதுராம் வாணீம் விஸ்வாமித்ரோபியபாஷத. 1.5 யோஜனை தூரம். 1.5 யோஜனைனா கிட்டத்தட்ட 16 கிலோமீட்டர் கணக்கு. அயோத்தியிலிருந்து 16 கிலோமீட்டர் இந்த பசங்களை ஆசிட்டு போயிருக்க. 12 வயசு வாழ்க்கை ராமலட்சுமணருக்கு. இந்த வயசுல அவளை 16 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 1.5 யோஜனைனா 16 கிலோமீட்டர் ஆசிட்டு போயிருக்க. அங்க போகும்போது விஸ்வாமித்திரருக்கு ஒரு மனக்லேசம் ஏற்பட்டுதான். பசங்களை இது மாதிரி நடத்தி இவ்வளவு தூரம் ஆசிட்டு போறோமே, அவள் களைப்பு இருக்காரா அப்படின்னு சொல்லி களைப்பாரணும் அப்படின்றதுக்காக அங்க ராமேதி மதுராம் வாணீம் விஸ்வாமித்ரோபியபாஷத. ராமன்னு பேரு. அந்த ராமன்ற சப்தத்தை சொல்லி அழைக்கிறாராம். ஆச்சரியமான பேரு ராமன்றது. இவருக்கு தெரியும் ராமன் எப்பேற்பட்ட பேருன்றது. ஆனா வசிஷ்டர் இவருக்கு எதிர் வேலையோ அவர் வச்ச பேரு. இதை கூப்பிடலாமா வேண்டாமா? இல்லாட்டா வேற என்ன, ராமனை தவிர்த்து வேற எதனா எவ்வளவோ பேர் இருக்கு, சஹஸ்ரநாமத்துல எவ்வளவோ பேர் இருக்கு, அந்த எதனா ஒரு பேரை சொல்லி நம்ம கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தாராம். ஆனா எதுவுமே அவருக்கு சரிபடலையா. ராமநாமத்தை காட்டும் வேற எதுவும் வசந்தது இல்லை. வசிஷ்டரா யார் சொல்லியிருந்தாலும் எதையே சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, ராமன்ற சப்தம் அப்பேற்பட்ட அந்த திருநாமத்தினுடைய அந்த அபாவம் இருக்கு, அதை கூப்பிடச்சேவே அவ்வளவு அழகு. ராமேதி மதுராம் வாணின்ற மதுரமா இருக்கு ராமன்ற சப்தம். அதனால அவருக்கே பிடிச்சு போய் ராமா அப்படின்னு கூப்பிடுறாராம். 16 கிலோமீட்டர் தொலைவு போயாச்சு. களைப்பு ஆரணும் அப்படின்றதுக்காக ராமா அப்படின்னு கூப்பிடுறாராம் பசங்களை. உடனே அடியன் அப்படின்னு சொல்லி நிக்கிறாராம். அங்க ராமேதி மதுராம் வாணி அப்படின்னு சொன்னான். அப்பேற்பட்ட பேர் அது மதுராம் வாணின்ற ஆச்சரியமான திருநாமம். ஆழ்வார் அனுபவங்கள் எல்லாம் இதெல்லாம் ரசிக்கணும். நாம காசின்வாய் கரம் விற்கிலும் கரவாது மாற்றலில் சோரிட்டு தேசவார்த்தை படைக்கும் வண்டையினார்கள் வாழ் திருக்கோட்டியூர் கேசவா புருஷோத்தமா கிளர் சோதியாய் குரலாய் என்று பேசுவாரடியார்கள் எந்தம்மை விற்கவும் பெறுவார்களே அப்படின்னு பெரியாழ்வார் சாதிக்கிறார். கேசவா புருஷோத்தமா கிளர் சோதியா குரலா அப்படின்னு பெருமாளை கூப்பிடணுமா. அப்படி கூப்பிடுற பாகவதோத்தமர்கள் என்னை விற்கலாம். நான் அவளுக்கு அவ்வளவு தாசனா விற்கணும்னா என்ன அர்த்தம்? தாசனா போயிடுவேன் அவளுக்கு. பெருமாளுடைய திருநாமத்தை அவ கூட்டம்னாக்கா அவளுக்கே நான் தாசனா போயிடுவேன் அப்படின்னு சொல்றாரு.
அது போல ராமா அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு, அந்த வார்த்தையை சொல்லிட்டா நம்மெல்லாம் தாசனா போயிடலாம். அதை அங்க உணர்த்துறார் விஸ்வாமித்திரர். ராமேதி மதுராம் வாணியும் அப்படின்னு சொல்லி, அது மாதிரி இந்த கேசவா புருஷோத்தமா அப்படின்ற திருநாமங்கள் எப்படியோ அது போல இந்த ராமன்ற சப்தம் அவ்வளவு வசந்தது அப்படின்றத இந்த ஆழ்வார் அனுபவம் மூலமா நம்ம இது தெரிஞ்சுக்கலாம். இவாளுக்கு களைப்பு இல்லை, அவருக்கு களைப்பு வந்துட்டு அவருடைய களைப்பு ஆரம்பன்றதுக்காக விஸ்வாமித்திரர் ராமான்ற சப்தத்தை சொல்றார். அந்த திருநாமத்தை கூப்பிட்ட உடனே அவருக்கு எல்லா களைப்பும் போயிடுதான் விஸ்வாமித்திரருக்கு. சுவாமி தேசிகனும் ரமாதயிதரங்கபூ ரமண கிருஷ்ண விஷ்ணோ ஹரேஹே திரிவிக்ரம ஜனார்தன திரியுகநாத நாராயண இதீவ சுபதானிய படதி நாம தேயானி தே நதஸ்யேமவஸ்யதா நரகபாத பீதி குதஹ. ரமாதயிதரங்கபூ ரமண கிருஷ்ண விஷ்ணோ ஹரே திரிவிக்ரம ஜனார்தன திரியுகநாத நாராயணா அப்படின்னு சொல்லி பெருமாளை கூப்பிடுங்கோ அப்படின்னு சொல்ற. பெருமாளுடைய திருநாமத்தை இது மாதிரி சொல்லுங்க, நாம சங்கீர்த்தம் மட்டும் பண்ணுங்க. அப்படி பண்ணாக்கா இதீவ சுபதானிய படதி நாம தயானிது பெற்ற திருநாமங்களை சொன்னாக்கா யமபட்டாலும் பயந்து போயிடுவாளாம், யமகிங்கரெல்லாம் பயந்து போயிடுவாளாம். இந்த நாமத்தை சொன்னோம்னா யமகிங்கரும் பயந்து போயிடுவாளாம். நமனும் முற்கலனும் பேச நரகில் நின்றார்கள் கேட்க நரகமே சொர்க்கமாகும் நாமங்கள் உடைய நம்பி அவனதூர் அரங்கம் எண்ணாத அயர்த்து விழுந்தறியமாந்தர் கவலையுள் உட்படுகின்றார் என்று அதனுக்கே கவல்கின்றேனே. தொண்டரடிப்படியாக சாதிக்கிறார் திருமாலையில. நமனும் முற்கலனும் பேச நரகில் நின்றார்கள் கேட்க. நமன்னா யமன், அவன் பேசிட்டு இருக்கார் யமகிங்கராளோட, இவனுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கச்சு நரகில் நின்றார்கள் கேட்க. நரகத்துல நின்று பேசிட்டு இருக்கச்சேவே இவ அவனதூர் அரங்கம் எண்ணாது அயர்த்து விழுந்து அறியமாந்தர். ரங்கநாதனுடைய ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் அப்படின்னு சொல்லச்சேவே அந்த நரகமே சொர்க்கமா மாறிவிட்டான். அத போல இந்த ராமனுடைய திருநாமம் அவ்வளவு பிரபாவத்தை உடையது. ராமேதி மதுராம் வாணிம் விஸ்வாமித்ரோபியபாஷத. அப்படி ராமனுடைய திருநாம பிரபாவம் அப்படி இருக்கான். ராமா அப்படின்னு சொல்லி தன்னுடைய கலப்பை ஆட்டினான் விஸ்வாமித்திரர். அவளுக்கு கலப்பு இல்லையா, ராமனுக்கோ லக்ஷ்மணுக்கோ அவ்வளவு தூரம் வந்தது கலைப்பு இல்லையா. ராமான்ற திருநாமத்தை சொல்லி தன்னுடைய கலைப்பை போக்கின்றாராம் விஸ்வாமித்திரர். அப்ப இந்த பசங்களை பார்த்த உடனே அவருக்கு கொஞ்சம் விராமம் எடுத்துக்கோங்க, இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மேற்கொண்டு நம்ம சித்தாசிரமத்தை நோக்கி புறப்படுவோம் அப்படின்னு சொன்னாரா. சரைவு நதிக்கரையில ராத்திரி படுத்துட்டு இருக்கா. புல் தரதான், பெட்டு கிடையாது. ராஜகுமார் ஆழ்வா எப்படி அவளை போஷிச்சுட்டு இருப்பா, நம்ம இது மாதிரி புல்தரையில படுக்க விட்டுருக்கோமே பசங்களை அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறாராம். அம்மா கூட்டு சீக்கிரமா போய் ராமலட்சுமணா கிட்ட போய் சொல்றார் விஸ்வாமித்திரர், போய் ஆச்சரணம் பண்ணிட்டு வாங்க, பலா அதி பலா அப்படின்ற மந்திரத்தை உபதேசம் பண்றேன். அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணாக்கா எந்த சிரமமும் தெரியாது, பசி இருக்காது, தாகம் இருக்காது, தூக்கம் இருக்காது, எந்த சிரமமும் இருக்காது. அதுக்கு அதி தெய்வத்தை பலாதி பலா, அந்த மந்திரத்துக்கு அதி தெய்வத்தை சூரிய நாராயணன், அவரை குறிச்சு அந்த மந்திரத்தை சொன்னோம்னாக்கா இந்த கஷ்டங்கள் வராது அப்படின்றதுக்காக இந்த பசங்களுக்கு விஸ்வாமித்திரர் கூட்டு சீக்கிரம் ஆச்சரணம் பண்ணிட்டு வாங்கும், உங்களுக்கு பலாதி பலா அப்படின்ற மந்திரத்தை உபதேசம் பண்றேன் அப்படின்னு சொல்றாராம். கிருஹாணவத்ஸ சலிலம் மாபூத்கால விபர்யயः மந்திரக்ராமம் கிருஹாணத்வம் பலாமதி பலாம் ததா
ந ஸ்ரமஹ நஜ்வரஹ நஜ்வரஹ வாதே நரூபஸ்ய விபர்யயஹ ந ச சுப்தம் பிரமத்தம் வா தர்ஷயிஷ்யந்தி நிர்ருதாஹ சுத்பிபாசேன தே ராம பவிஷ்யேதே நரோத்தம பலாமதி பலாம் செய்வ படத பதி ராகவ. ந ஸ்ரமஹா ஸ்ரமம் இருக்காது, நஜ்வரஹா ஜுரம் இருக்காது. இந்த மந்திரத்தை நீங்க உபதேசம் போயிட்டுனாக்கா இந்த கஷ்டங்கள்லாம் இருக்காது. ந ஸ்ரமஹா நஜ்வரஹா நச்ச சுப்தம் பிரமத்தம் வா சுத்பிபாசே நதே ராம பவிஷ்யேதே நரோத்தம. பசி தாகம் எதுவும் இருக்காது. இந்த மந்திரத்தை நான் உபதேசம் பண்றேன். ததோ ராம ஜலம் ஸ்பிருஷ்ட்வா பிரகிருஷ்டவதன சுசிஹி பிரதிஜக்ராஹதே வித்யே மஹர்ஷே பாவிதாத்மனஹ குருகார்யாணி சர்வாணி நியுஜ்ய குஷிகாத்மஜே ஊஷஸ்தாம் ரஜனீம் தத்ர சர்வ்யாம் சுசுகம் த்ரயஹ. இவ ஆச்சமனம் பண்ணிட்டு வரா, உபதேசம் பெற்றுகிறார் விஸ்வாமித்திரர் இடத்துல. அதை பெற்றுண்ட உடனே அவளுக்கு இவ்வளவு தூரம் வந்த களைப்பே தெரியலையாம். சுகமா இருந்துதான். ராத்திரி படுத்து உறங்கும் போது அந்த புல்தரையும் அவளுக்கு சுகமா இருந்துதான், சிரமம் தெரியாத இருந்துதான். மேற்கொண்டு அதுக்கப்புறமா கௌசல்யா சுப்ரஜா பொழுது புலந்துருத்து. அன்னைக்கு சரைய நதிக்கரையில அங்க படுத்துன்ற உடனே அன்னைக்கு ராத்திரி முடிஞ்சு அவெல்லாம் உறங்கின உடனே 2-3 யாமம் ஆன உடனே பொழுது புலர்ந்துருத்து. விஸ்வாமித்திரர் சொல்றார், கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்த்தூல கர்த்தவியம் தெய்வமான்யகம். இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு எவ்வளவு வேணாலும் சொல்லலாம், விஷயம் எவ்வளவு வேணாலும் உபன்யாசம் பண்ணலாம். ஆனா நமக்கு யாக சம்ரட்சணம் தான் விஷயம் இன்றைய தினம். ஆகினால இதை சுருக்கமா சொல்லிடுறேன். கௌசல்யா சுப்ரஜா, கௌசல்யுடைய சுப்ரஜையே, நல்ல குழந்தையே, ராமபூர்வா சந்தியா பிரவர்த்ததே, பொழுது புலர்ந்து விட்டது, களைப்பு ஆரண்டு எழுந்துக்கோங்க. உங்களுக்கு இவ்வளவு தூரம் வந்த சிரமம் இருக்கும், அந்த களைப்பெல்லாம் போக்கின்று எழுந்துக்கோங்க. ராமனை மாத்திரம்தான் சொல்றார், லக்ஷ்மணரும் அதுல அடங்கும். அவர் படுக்கையா இருந்துட்டார். அதனால ராவண அந்த ராத்திரி படுக்கையா மாறிட்டாராம் லக்ஷ்மணர். அதனால லக்ஷ்மணன் எழுப்பலையாம், ராமர் மாத்திரம் எழுப்புறார். கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே. சந்தியா காலம் வந்துருத்து. உத்திஷ்ட நரசார்தூல, மனிதர்கள் சார்தூலன், புலின்னு மாட்டாளா, கணக்குல புலி அப்படின்னு மாட்டாளா, அது போல மனுஷால புலி ராமன். உத்திஷ்ட நரசார்தூல, எழுந்துரு, உத்திஷ்ட கர்த்தவியம் தெய்வமான்னிகம். சந்தியாந்தனாதி காரியங்கள் மேற்கொண்டு நம்ம பண்ணணும். ஆகினால உத்திஷ்ட அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையா எழுதுறாராம் விஸ்வாமித்திரர். உத்திஷ்ட நரசார்தூல என்ன. இவருடைய இந்த வாக்கியத்தை கேட்டு ஆச்சாரியாளுக்கும் ரொம்ப ஆசையாம். இதை போல அவெல்லாமும் எழுப்பணும்னு ஆசைப்படுறாளாம். அதில் சுவாமி தேசிகன் கேட்கணுமா, அனிபிருத பரிரம்பைஹி ஆஹிதாம் இந்திராயாக கனகவலயமுத்ராம் கண்டபாகே ததானா பணிபதி சயனீயா உத்துதஸ்தம் பிரபாதே வரத சதத மந்தர் மானசம் சந்நிதேயா அப்படின்னு சொல்லி அந்த பிரபோத சமயத்துல பெருமாளை அங்கு எழுப்பி அந்த பெருமாள் தாயாருடைய வளையல் பட்டிருக்கும் அந்த இடத்துல திருமார்புல அந்த சேவையை செய்யணும்னு சொல்லி ஆசைப்படுறார் தேசிகன். யாவின்ய வைத்தி எதுநாத விமுச்ச அப்படின்னு சொல்லி இங்க கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வான்னு சொல்லி இவர் பண்ணிட்டார், எழுப்பிட்டார் இவர் விஸ்வாமித்திரன். ஆகினால தேசிகனுக்கு என்னன்னா கிருஷ்ணரை எழுப்பணும்னுட்டு. அதனால யாவின்ய வைத்தி எதுநாத விமுச்ச அப்படின்னு சொல்லி யாதவாபிதயத்துல கிருஷ்ணரை அவர் எழுப்புறார். இவருக்கு ஆசை வந்துருத்தான் எழுப்பணும்னு சொல்லிட்டு இவர் எழுப்புறதை பார்த்துட்டு அவருக்கு கிருஷ்ணரை எழுப்பணும்னு ஆசை வந்துருத்தான். அதே போல அனிபிருத்த பரிரம்பேகி கிருஷ்ணாவதாரம் தானே. ராமன் கிருஷ்ணன் ரெண்டும் தான் சேர்ந்துட்டு தான் வரதன். இருந்தாலும் கிருஷ்ணாவதாரம் தான் அதிகமா அனுபவிக்கிறது சுவாமி தேசிகன். அனிபிருத்த பரிரம்பேகி அப்படின்ற ஸ்லோகத்தினால அந்த பிரபோத காலத்துல விஸ்வரூப சேவையை செய்யணும் அப்படின்னு சுவாமி தேசிகனுக்கு ஆசை. இது மாதிரி கௌசல்யா சுப்ரஜான்றத இந்த ஒரு ஸ்லோகத்தினால நம்மளுடைய பூர்வாச்சாரியர்கள்லாம்
பெருமாள் இருக்கணும்னு ஆசை. அதனால இவ்வளவோ ஸ்லோகங்கள் அது மாதிரி அந்த விஸ்வரூப காலத்துல அனுசந்திக்கும்படியான ஸ்லோகங்கள் இதனால நமக்கு கிடைச்சது. அப்புறமா அந்த காரியங்கள்லாம் முடிஞ்ச உடனே பூர்வா சந்தியா, அந்த சந்தியா காலத்துல பண்ண வேண்டிய காரியங்கள்லாம் முடிஞ்ச உடனே தாட்டக வனத்துக்கு போகணும். அங்க போகச்சே நுழையச்சே சொல்றார் விஸ்வாமித்திரர், இங்க தாட்டகன்ற ஒரு பெரிய ராட்சசி இருக்கா, இவளை கொல்லணும், இவளை வதம் பண்ணணும் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி அந்த சரையு நதியை கம்பர் வர்ணிக்கிறார். அங்கேயும் கிளம்புறாரு இல்லையோ, கிளம்புறச்சு அந்த சரையு நதியை தாண்டி போறதுக்கு மனசு வரலையாம் விஸ்வாமித்திரருக்கு. அந்த இடத்த கம்பன் வர்ணிக்கிறார். கல்லிடை பிறந்து போந்து கடலிடை கலந்த நீத்தம் எல்லையில் மறைகளாலும் இயம்பரும் பொருள் ஈதி என்ன தொல்லையில் ஒன்றேயாகி துறைதொரும் பரந்த சூழ்ச்சி பல்பெரும் சமயம் சொல்லும் பொருளும் போல் பரந்ததன்றே. என்னன்னா, எம்பெருமான் சிருஷ்டிக்கு பின்னாடி பலவிதமா இருக்கான். பரவியூக விபவ அந்தரியாமி அச்சாவதாரம்னு பல நிலைகளை எடுக்கிறான். அவரை பலவிதமா ஸ்தோத்திரம் பண்றா பல பேர். அப்படி இருக்கச்சு பிரளயத்துக்கு அப்புறம் பரம்பொருள் அவன் ஒருவனாவே இருக்கான். ஏகோ அவை நாராயண ஆசீத் அப்படின்னு சுத்தி சொல்றது. சிருஷ்டிக்கு முன்னாடி இப்படி இருந்தான், பிரளயத்துக்கு பின்னாடி இப்படி இருந்தான். ஏகோ அவை நாராயண ஆசீத் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் இருந்தான். சிருஷ்டிக்கு அப்புறம் பலவாறாக ஆனான். பகுஸ்யாம் பிரஜா ஏதி அப்படின்னு சுத்தி சொல்றது. பலவாறாக நான் ஆளப்படுவேன் அப்படின்னு பெருமாளே சங்கல்பிச்சு பலவாறாக இருக்கான். அவன்களையும் இவ்வளவு நிலைகள் பரவியூக விபவ அந்தரியாமி அர்ச்சாவதாரம் சொல்லி அந்தந்த அதிகாரிகளுக்கு ஏற்ற மாதிரி இவ்வளவு நிலைகள். அவனை இப்படிலாம் உபாசனம் பண்றா பல பேர். இப்படி பலவிதமாக இருக்க அவன் ஒருவனே பரம்பொருளாக சிருஷ்டி பிரளயத்துக்கு அப்புறம் இருக்கான். அது மாதிரி இந்த சரையு நதி குளம் குட்டை அதுபோல பலவிதமா பிரிஞ்சு இருக்கு. நதியா போறது, கால்வாயாக போறது, குளமாக இருக்கு, குட்டையாக இருக்கு, கடைசியில போய் சமுத்திரத்துல போய் சேரப்போம். அந்த அழக கம்பன் இப்படி வர்ணிக்கிறார். எப்படி பெருமாள் சிருஷ்டிக்கு அப்புறம் பலவாறாக இருந்தாலும் கடைசியில சிருஷ்டி பிரளயத்துக்கு அப்புறம் பிரளயம் வந்த பிறகு ஏகோவை நாராயண ஆசித்து சொல்லி எப்படி ஒன்னா ஆனானோ அது போல குளம் கொட்டை கால்வாய் அப்படின்னு சொல்லி பலவிதமாக பிரிஞ்ச இந்த சரையு நதி, அழகான நதியானது அந்த சமுத்திரத்துல போய் ஒன்னாக ஆறுறது அவ்வளவு அழகா அத்தியாச்சரியமா வர்ணிக்கிற கம்பன். அப்பேற்பட்ட அந்த நதியை தாண்டி போறதுக்கு மனசு வரல. அதை வணங்கிண்டு அதை வணங்குங்கோள் அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திரர் ராமலட்சுமண சொல்லி அதை வணங்கின பிற்பாடு சித்தாசிரமத்துக்கு போக வேண்டும். அதுக்கு முன்னாடி தாட்டக வதத்தை பண்ணணும். இதுவும் ஒரு காரியமாச்சு. தாட்டகன்றவோ 1000 யானைகளுடைய பலத்தை உடையவள். அவளை வதம் பண்ணலனாக்கா இந்த லோகம் அழிஞ்சு போயிடும். இந்த லோகத்தை ரட்சணம் பண்ணணும்னாக்கா அவளை வதம் பண்ணணும். ராமன் சொல்ற ஒரு ஸ்திரீயை வதம் பண்ணுவதா, இவர் தர்மாத்மா, ஒரு ஸ்திரீயை போய் எப்படி வதம் பண்றது அப்படின்னு பயந்தாரான். ஏன்னா வசிஷ்டர் கோபிச்சுவார். உன் பேச்சை கேட்டு நான் அவ்வளவு தூரம் வந்தேன் காட்டிருக்கு, இதுதான் நீர் சொன்ன காரியமா, ஒரு ஸ்திரீயை போய் வதம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். சாதுர்வர்ணத்துல இருக்கிற மனுஷாலெல்லாம் காப்பாற்றப்படணும் அப்படின்னாக்கா இந்த தாட்டகையை நீ வதம் பண்ணிதான் ஆகணும், வேற வழி கிடையாது. நீ என்ன வேணாலும் சொல்லு. என்ன உங்க தோப்பனார் என்னிடத்துல தந்தையும் நீ தாயும் நீதான் அவளுக்கு தந்தையாகவும் தாயாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டார். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. இப்ப சதிக்கு நான் தான் உனக்கு தோப்பனார், நான் சொல்றது கேள்வி. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, ஆனா வேற வழியே கிடையாது, நீ பண்ணிதான் ஆகணும், தாட்டகையே வதம் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திரர் கட்டளை ஏறார், ஆக்ஞாபிக்கிறார். ராவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, வேற வழி இல்லை, சொல்லிட்டார், நியமிச்சிட்டார். ராகவ பிராஞ்சலி பூத்வா
प्रत्युवाच दृढव्रतः पितुः वचन निर्देशात् पितुर्वचन गौरवात् वचनं कौशिकस्य इति कर्तव्यम् अविशङ्कया अनुशिष्टोऽस्मि अयोध्यायां गुरुमध्ये महात्मना करिष्यामि न सन्देहः ताटकावधमुत्तमम्. வேற வழி இல்ல. பிராஞ்சலி பூத்வா ராகவா, ராவன் அஞ்சலி பண்ணி பிரத்யுவாச திருடபிரதா திருப்பி சொல்றாரு விஸ்வாமித்திர இடத்துல, வேற வழி இல்ல. பிதுர்வச்சன நிர்தேசாத், பிது அவர் சொல்லி நீர் என ஆசன் வந்திருக்கார், ஆகினால நீர் தோப்பனாராக இருந்து நியமிக்கிற காரியத்தை நான் பண்ணிதான் ஆகணும். பிதுர்வச்சன கௌரவாத்து, அதற்கு என்ன கௌரவமோ அந்த கௌரவத்தை கொடுத்து நான் உமக்கா நீர் சொன்ன காரியத்தை நாம் பண்ணணும். வச்சனம் கௌசிகஸ்ய இதி கர்த்தவியம் அவிசங்கையா, சங்கை இல்லாத எந்த சந்தேகமும் இல்லாத, இவோ ராட்சசி பெண், ஒரு ஸ்திரீயை வதம் பண்ணலாமா அந்த இடத்துல பண்ணிதான் ஆகணும் அவர் சொல்லிட்டார். இதனால ஒரு குத்தமும் இல்லை, எந்த தோஷமும் இல்லை. வசிஷ்டர் பண்ண கோபிக்க மாட்டார். நான் சொல்றேன் நீ பண்ணு அப்படின்னு சொல்றார். ஆகினால இதி கர்த்தவியம் அவிசங்கையா, சந்தேகம் இல்லாத இறங்கிட்டார் ராமன் தாட்டகையை வதம் பண்றதுக்கு. அனுசிஷ்டோஸ்மி அப்படின்னார். இவர் என்ன சொல்றாரோ அதை பண்றேன், நீங்க என்ன சொல்றாரோ அதை பண்றேன். அனுசிஷ்டோஸ்மி அயோத்தியாயாம் குருமத்தியே மகாத்மன கரிஷ்யாமி ந சந்தேகா, எந்த சந்தேகமும் இல்லாத கரிஷ்யாமி செய்கிறேன் அப்படின்னுட்டார் ராமன். தாட்டகாவதம் உத்தமம், தாட்டக வதம் பண்றது உத்தமம். இந்த இடத்துல வேற வழி கிடையாது, பண்ணிதான் ஆகணும். ஏன்னா லோகத்தை ரட்சணம் பண்ண அவன் 1000 யானை பலம் பொருந்தியவள். அவள் நினைச்சா இந்த லோகத்தை அப்படியே ஒழுங்கலாம். லோகத்துல இருக்க சிருஷ்டி பண்ணப்பட்ட ஜீவன்கள் எல்லாம் தன்னுடைய பசியாரத்திற்கு தான் பிரம்மாவே சிருஷ்டிச்சிருக்க அப்படின்னு நினைச்சுட்டு அவ இருக்கா. அப்படி இருக்கச்சே நீ அவளை கொல்ல மாட்டேன்னுட்டாக்கா எப்படி அது நியாயமா? இருக்க ஜீவன்கள் மொத்தம் பிரம்மா எனக்காக தான் சிருஷ்டிச்சிருக்கன்ற அவளுடைய நினைப்பு அப்படி இருக்கு தாடகைக்கு. எவ்வளவு கோரமா இருக்கா பாரு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ராமர் தாட்டகாவதம் உத்தமம் சொல்லி இறங்கிட்டார். தாட்டகாவதம் பண்றது உத்தமம் சொல்லிட்டார். லக்ஷ்மணரை பார்த்து சொல்றார், தாட்டகையோட கோரமான உருவத்தை பார்த்து, லக்ஷ்மணா பாரு எப்படி இருக்கா பாரு, பயமா இருக்கு, உக்ரமா இருக்கா அப்படின்னு சொல்லி உடனே இவர் சொல்றார், ஹூங்காரம் பண்ணி விஸ்வாமித்திரர் போ அனண்ட போ தாட்டகைய சொல்றார். கேட்கல, பயப்படாதீங்க ராமலட்சுமண எடுத்து சொல்றார், நீங்க பண்ணுங்க நான் பக்கத்துல இருக்கேன்ட்டு. ஒரு பக்கம் தாட்டகைக்கும் பயம் இருக்கான், இவர் எங்கன்னா சபிச்சுக்க போறாரோ தபஸ்வி அப்படின்னு ஒரு பயம் இருக்கான். இருந்தாலும் அவர் சபிச்சா போதும் தாட்டக அழிடுவார். ஆனா ராமலட்சுமணால கொண்டு அழிக்கணும்ட்டு எண்ணமா விஸ்வாமித்திரருக்கு. அடினர் முதல்ல கைய வெட்டினார், ஒரு சரத்தை போட்டு. லக்ஷ்மணர் மூக்க இருக்க காதா இருக்க லக்ஷ்மணர் அப்புறம் ஊந்துட்டார். அவ அம்பா வருஷிக்கிறாளாம், ரத்தமா கொட்டுறதாம். பதிலுக்கு ராமனும் சரத்தை வருஷிச்சாராம், அம்பு மழை பொழிஞ்சாராம். பிற்பாடு அவருடைய கையை வெட்டினார். லக்ஷ்மணர் மூக்க இருக்க அப்புறம் கீழே ஊந்துட்டாளாம். தாட்டக வதமாச்சு. அதை தொடர்ந்து சித்தாசிரமம் போனோம். இதுதான் காரியமே, யாக சம்ரக்ஷணம் பண்ணணும். அதுக்காக தான் ஆயுஷன் வந்தார். தசரதர் இடத்துல போராடி ஆயுஷன் வந்தார் ராமலட்சுமணால. சித்தாசிரமத்துக்கு போக போறார். சித்தாசிரமன்றது எப்பேற்பட்ட இடம்னா, நாராயணன் நரநாராயணன் தபஸ் பண்ண இடம், வாமனன் அவதாரம் பண்ண இடம். இவருக்கு பூர்வாசிரமமா பரிகாசம் பண்றார். யாருக்கு? ராமருக்கு பூர்வாசிரமமா, பூர்வ அவதாரத்துக்கு பூர்வாசிரமம் அப்படின்றது. பூர்வாசிரமம்னா கிரகஸ்தரா ஆக போற முன்னாடி பிரம்மச்சாரியா இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். அதுல பூர்வாசிரமம்னா பூர்வ அவதாரம் சொல்லலாம். வாமன அவதாரம் பண்ண இடம் அது. அப்பேற்பட்ட உயர்ந்ததான இடம். எவ்வளவோ இடம் இருக்கச்சு இவ்வளவு மகா ஆரண்யத்துல போய் இந்த யாகம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி ராமன் கேட்கிறாராம். என்ன காரணம் அப்படின்னாக்கா, இந்த இடம் அவ்வளவு வசந்ததான இடம், ஆகினால இந்த இடத்துலதான் பண்ணி ஆகணும்
அதற்காக தான் இவ்வளவு தூரம் உங்களை ஆழ்ந்து வந்தேன் அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திரர் சொல்ற. சித்தாசிரமத்துல புகுந்தாளாம். தம் திருஷ்டுவா முனயः சர்வே சித்தாசிரம நிவாசினः உற்பத்ய சஹசா விஸ்வாமித்ரமபூஜயன் ததைவ ராஜபுத்ராभ्याम् அகுர்வன் அதிதிக்ரியாம் அத்யைவ தீக்ஷாம் பிரவிஷ பத்ரந்தே முனிபுங்கவ சித்தாசிரமோயம் சித்தः ஸ்யாத் சத்யமஸ்து வசஸ்தவ. சொல்ற, தம் திருஷ்டுவா முனயः சர்வே, விஸ்வாமித்திரர் ராமலட்சுமணாரோட அந்த சித்தாசிரமத்துக்கு நுழைஞ்ச உடனேவே அங்க இருந்த முனிவர்கள்லாம் தம் திருஷ்டுவா முனையா, எல்லா முனிகளும் பார்க்கிறாளாம். பார்த்த உடனேவே விஸ்வாமித்திரர் ராமலட்சுமணால உற்பத்திய சஹசா விஸ்வாமித்திரம் அபூஜைன்னு கண்டோம் அப்படின்னு சொல்லி அவளை அழைச்சுண்டு ஓடி ஓடி வந்து போட்டி போட்டு உபச்சாரம் பண்றாளாம் விஸ்வாமித்திரருக்கு. உற்பத்திய சஹசா விஸ்வாமித்திரம் அபூஜைன்னு பூஜிக்கிறாளாம். ததைவ ராஜபுத்ராभ्याम् அகுர்வன் அதிதிக்ரியாம் அத்யைவ தீக்ஷாம் பிரவிஷ பத்ரந்தே முனிபுங்கவ. ராஜபுத்திரர்களான ராமலக்ஷ்மணால வந்து அதிதி சத்காரம் பண்றாளாம் கூப்பிட்டு அங்க இருக்க முனிவர்கள்லாம். அப்புறம் அந்த சித்தாசிரமத்துல தலைப்பாடுறார் விஸ்வாமித்திரர் ராமலக்ஷ்மணால். அத்யைவ தீக்ஷாம் பிரவிஷ, சத்த நேரம் பொறுத்து ராமர் அணிக்கை கேட்கிறாராம். அத்யைவ தீக்ஷாம் பிரவிஷ பத்ரந்தே முனிபுங்கவ, யாகம் பண்ணணும்னு சொன்னாரு, யாக தீட்சையை பெற்றுக்கலாமே, ஆரம்பிக்கலாமே, அத்யைவ இனிக்கே பண்ணலாமே. சித்தாசிரமோயும் சித்தஸ்யாத், சித்தாசிரமம் அப்படின்னு சொல்றாரு, அந்த பேர் நிலைக்கணுமானாக்கா சித்தஸ்யாத் சத்தியமஸ்து வச்சஸ்தவ, உங்களுடைய சத்தியமான வச்சனத்தை நிறைவேற்றும் இந்த யாகத்தை பண்ணும் போல் அப்படின்னு சொல்லி ராமர் வந்து கேட்கிறாராம். கம்பன் சொல்றான், ஆதலால் அறிவினை அறுக்கும் ஆரிய காதலால் கண்டவர் பிறவிக்கான் குறார் வேதநூல் முறைமையால் வேள்வி முற்றுவேற்கு ஈதலாது இல்லை வேறு இருக்க வாழவே. இந்த ஆசிரமம் எப்பேற்பட்டது அப்படின்னாக்கா அருவினை அறுக்கும், அருவினைகளை வந்து அறுக்குமா அந்த ஆசிரமம். காதலா கண்டவர், இந்த சித்தாசிரமத்தை பார்த்த மாத்திரத்திலேயே அவளுக்கு மோட்சம் கிடைக்கும், அப்பேற்பட்ட இடம் இது அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திரர் சொல்றார். சொன்ன உடனே கட்டாயம் அப்புறம் ராமன் என்ன சொல்ற, இப்ப இந்த யாகத்தை ஆரம்பிக்கணும்னு பிரார்த்திச்ச உடனே கட்டாயம் ஆரம்பிக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி பிரபாத காலே ச உத்தாய பூர்வாம் சந்தியாம் உபாஸ்ய சுஷ்டாதகோ சுச்சி ஜப்யம் சமாப்ய நியமேன ச. பிரபாத காலத்துல எழுந்து சூரியோதய காலத்துல உத்தாய எழுந்து பூர்வாம் சந்தியாம் உபாஸ்ய சந்தியாவந்தனாதி கிரியைகளை பண்ணி சுஷ்டாதகோ சுச்சி ஜப்யம் ஜபங்களை பண்ணி சமாப்ய நியமேனச்ச அக்னிஹோத்திரத்தை பண்ணி முடிச்சுட்டு அங்க சித்தமா காத்துட்டு இருக்காராம் விஸ்வாமித்திரர். இவாளும் தன்னுடைய பூர்வாம் சந்தியாம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ராமலக்ஷ்மணாலும் விஸ்வாமித்திரர் வந்து சேவிக்கிறார். சேவிச்சு உதாக்னிஹோத்திரமாசீனம் விஸ்வாமித்திரம் அவந்ததாம், அக்னிஹோத்திரத்தை முடிச்சுட்டு உக்காண்டிருக்கார் விஸ்வாமித்திரர். அவரை வந்து ராமலக்ஷ்மணார் வந்து சேவிக்கிறாளாம். பகவன் ஸ்ரோது விச்சாவஹ யஸ்மின் காலே நிஷாச்சரோ சம்ரக்ஷணீயௌ தௌ பிரம்மன் நாதிவர்த்தேத தக்ஷணம். யாகம் பண்ணணும்னு சொன்னாரு, யாகத்தை காப்பாற்றணும்னு சொன்னாரு, அதை சொல்லித்தானே எங்க ஆயுஷன் வந்து அந்த யாகம் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். எத்தனை நாள் யாகம் பண்ண போறார், என்ன யாகம் பண்ண போறார், எதற்காக பண்ண போறார் அப்படின்னு சொல்லி கேள்வி மேல கேள்வி ராமர் கேட்டுட்டே இருக்க. பகவன் ஸ்ரோதி விச்சாவா எஸ்மின் காலே நிஷாச்சரோ, சுபாகு மாரீச்சன்லாம் வர போறா அப்படின்லாம் சொன்னாரு, ராட்சசாலாம் வருவா அவெல்லாம் அழிக்கணும்னு சொன்னாரு. எப்ப இந்த யாகத்தை பண்ண போறார், எவ்வளவு நாள் பண்ண போறார், சம்ரக்ஷணீயோ தோ பிரம்மன், அந்த யாகத்தை காப்பாற்றணும்னு சொல்லி எங்க 2 பேரும் ஆசன் வந்தாரு. அத
சொல்லணும்னு கேட்கிற. இந்த யாகத்தை பார்த்தாக்கா நீர் அயஷன் வந்த இந்த யாகம் பார்த்தாக்கா சுருக்கமா முடிகிறா போல தெரியல, நீண்ட நாட்கள் ஆகும் போல இருக்கு. அரக்கர்கள்லாம் எப்பொழுது வருவா, அவெல்லாம் ஜாகிரதையாக நாங்க யுத்தம் பண்ணி ஜெயிக்கணும் சொல்லும். எப்பொழுது யாகம் பண்ண போறார், எத்தனை நாள் பண்ண போறேன்னு கேட்கிறார். அப்ப அங்க இருக்க முனிவர்கள்லாம் சொல்றாளாம் இவர் கேட்ட கேள்விக்கு பதில். அத்ய பிரபிருதி ஷட்ராத்ரம் ரக்ஷதம் ராகவோ யுவாம் தீக்ஷாம் கதோஹி ததோஹ்யேஷ முனிஹி மௌனித்வம் ச கமிஷ்யதி தௌ ச தத்வசனம் ஸ்ருத்வா ராஜபுத்ரோ யசஸ்வினோ அனித்ரோ ஷடஹோராத்ரம் தபோவனமரக்ஷதாம் உபாசாஞ்சக்ருது வீரோ யத்தோ பரமதன்வினோ ரரக்ஷது முனிவரம் விஸ்வாமித்ரமரிந்தமோ அத காலே கதே தஸ்மின் ஷஷ்டே யஹனி சமாகதே சௌமித்ரமப்ரவீத் ராமஹ யத்தோ பவ சமாஹிதஹ. அத்ய பிரபிருதி ஷட்ராத்ரம் 6 நாட்கள் பண்ண வேண்டிய யாகம் அது. ஒரு நாள் 2 நாள் இல்ல, 6 நாட்கள் பண்ணணும் பூர்த்தியா. அது வேறு விஸ்வாமித்ரர் அவர் தான் அந்த யாகத்தை பண்ணக்கூடியவர், அவர் தான் அந்த தீட்சையை பெற்று இருக்கார். அந்த யாகம் முடிகிற மட்டும் அவர் பேச மாட்டார். மௌனித்தஞ்ச கமிஷதி, அவர் பேச மாட்டார். ஆகையினால தீக்ஷாம் கதோ கேசஹா ஏஷமுனிஹி, அவர் தீட்சை பெற்றுன்றதுனால, யாகம் பண்ண தீட்சை பெற்றுன்றதுனால அவர் அந்த யாகம் முடிகிற பர்யந்தம் பேச மாட்டார். அந்த சமயத்துல நீங்க தான் ஜாகிரதையா இருந்து அந்த ராட்சசால வதம் பண்ணி யாகத்தை ரட்சிக்கணும். தௌச்ச தத்வச்சனம் ஸ்ருத்வா அப்படின்னு அங்க இருக்க முனிவர்கள்லாம் சொன்ன நாய்க்கும் அதை கேட்ட ராமலக்ஷ்மணா தௌச்ச தத்வச்சனம் ஸ்ருத்வா ராஜபுத்ரோ யசஸ்வினோன்னு சொன்னான். அந்த யாகத்தை காப்பாத்துறதுனால வரப்போற யசஸ்வினோன்னு சொன்னாருங்க. அனித்ரௌ ஷடஹோராத்திரம், அந்த சமயத்துல தூங்கக்கூடாது. தூங்கினாக்கா கொஞ்சம் அசந்தானாக்கா யாகத்தை துவம்சம் பண்ணிடுவா. அனித்ரோ அந்த ராட்சசால். ஆகையினால அனித்ரோ ஷடஹோராத்திரம், நித்ரை இல்லாம 6 நாட்களும் தபோவனமரக்ஷதாம், அந்த தபோவனத்தை ரட்சிக்கணும் நீங்க தான் அப்படின்னு சொல்லி அவ சொன்ன நாய்க்கும் அதை கேட்டு அவளும் அந்த தபோவனத்தை ரட்சிக்கணும் சொல்லிட்டு வரா. உபாசாஞ்சக்ரது வீரோ யத்தோ பரமதன்வினோ ரரக்ஷது முனிவரம் விஸ்வாமித்ரமரிந்தமோ. கண்ணு இமைய போல காப்பாற்றுறான். அந்த யாகத்தை எப்படி காப்பாற்றுறான்னா கண்ணு இமைய போல கண்ணை போல காப்பாற்றுறான். அந்த இமை எப்படி இருக்குன்னா கீழ் இமை அசையாம இருக்கும், மேல் இமை அசைஞ்சிட்டே இருக்கும். அது போல லக்ஷ்மணர் ஒரு இடத்துல இருந்து ஒரே இடத்துல இருந்து எங்கேயும் அசையாமல் பார்த்துட்டு இருக்கார். ராமர் சுத்தி முத்தி பாக்குறார், யார் வரா, எந்த சமயத்துல என்ன பண்ணுவா அப்படின்றத கூர்ந்து கவனிச்சுட்டு அந்த யாகத்தை ரட்சணம் பண்றார். இதெல்லாம் சொல்றார் கம்பன். எண்ணுதற்காக்க அரிது 2-3 நாள் விண்ணவர் காக்கிய முனிவன் வேள்வியை மண்ணினை காக்கின்ற மன்னன் மைந்தர்கள் கண்ணினை காக்கின்ற இமையின் காத்தனர். கண்ணை எப்படி இந்த இமைகள் காக்கின்றதோ அது போல இவ காப்பாற்றினாலாம் யாகத்தை. எண்ணுதற்கு ஆக்க அரிது. இந்த யாகத்தை பத்தி சொல்ல முடியாது, அப்பேற்பட்டது இது. அவ்வளோ வசந்ததான யாகம். எண்ணுதற்கு ஆக்க அரிது, மனசுனாலே எண்ண முடியாது. அப்படி இருக்கச்சு அதை பண்ண முடியுமா யாகத்தை? அது யாரால பண்ண முடியும்? இவரால் தான் பண்ண முடியும். ஆகினால் எண்ணுதற்கு ஆக்க அரிது 2-3 நாள். சடகோராத்திரம் அப்படின்னு அளவு 2-3 நாட்கள், 3-2 6 நாட்கள் அப்படின்னு அர்த்தம். விண்ணவர் காக்கிய முனிவன் வேள்வியை, தேவர்களுக்குன்னு ஆக்கின இந்த யாகம், அவளுக்காக அவிச சமர்ப்பிச்சு இந்த யாகத்தை நிறைவேற்றணும். விண்ணவர் காக்கிய இந்த முனிவன் வேள்வியை, விஸ்வாமித்திரருடைய வேள்வியை மண்ணினை காக்கின்ற மன்னன் மைந்தர்கள், இந்த லோகத்தை, மண்ணுனா லோகத்தை காக்க வேண்டிய காக்கக்கூடிய இந்த மன்னன் மைந்தர்கள் தசரதனுடைய புத்திரர்கள் கண்ணினை காக்கின்ற இமையின் காத்தனர்.
கண்ணானது இந்த இமையை எப்படி காக்குமோ, இமையானது இந்த கண்ணை எப்படி காக்குமோ அது போல இந்த யாகத்தை காக்கிறாளாம். இமைன்றது கீழ் இமை மேல் இமைன்னு உண்டு. அது போல இப்படி ஓமையா இந்த கம்பன் ரொம்ப அழகாக சொல்ற, கண்ணினை காக்கின்ற இமையின் காத்தனர் என்பதாக. தத்ர தீட்சிதம் ரிஷிம் ரரக்ஷது விக்ரதோ தசரதாத்மஜௌ ஷரைஹி லோகம் அந்தமசாத் கிரமோதிதோ ரஷ்மிவி சசிதிவாகராதிவ அப்படின்னு சொல்லி காளிதாசன் அழகாக சொல்றார். சந்திரனும் கதிரனும் சூரியனும் இந்த லோகத்தை இருட்டிலிருந்து காப்பாற்றலாம். பகல் பொழுதுல சூரியன் காப்பாற்றுறான், ராத்திரி பொழுதுல சந்திரன் இருட்டிலிருந்து வெளிச்சத்தை கொடுத்து காப்பாற்றுறார். அதுபோல சூரிய சந்திரனை போல இந்த ராமலக்ஷ்மணால் யாகத்தை ரட்சிக்கிறாளாம், காப்பாற்றாளாம். பிரஜ்வாலத்ததோ வேதி சோபாத்தியாய புரோஹிதா ஆகாஷே ச மகான் சப்தः பிராதுராசீத் பயானகः. அந்த சமயத்துல யாகம் முடிய போறது, யாகத்தினால ஜொலிக்கிறாளாம் அங்க இருக்க ரித்திக்கள். விஸ்வாமித்திரர் கேட்கவே வேண்டாம், ஏற்கனவே அவ்வளவு மகா தேஜஸ்வி, மகா தேஜகான்னு சொல்லக்கூடியவர். அங்க இருக்க ரித்திக்கெல்லாம் யாகத்தினால ஜொலிக்கிறாளாம். அந்த சமயத்துல ஆகாஷேச்ச மகான் சப்தா பிராதுராசீத் பயானகா, ஆகாசத்திலிருந்து பெரிய சப்தம் கேட்கறதாம். பிராதுராசீத் பெரிய பயத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒளி கேட்கறதாம், சத்தம் கேட்கறதாம். மாரீச்ச சுபாஹுச்ச தயோ அனுச்சராச்சயே ஆகம்ய பீம சங்காசாஹ ரௌதிரௌகம் அவாசிருஜன். மாரீச்சன் சுபாஹு அப்படின்னு சொல்லக்கூடிய 2 ராட்சசால் அங்க வர வானத்தையே கலக்கிண்டு வராலாம். ஆகாச மார்க்கத்துல வந்துட்டு இருக்கா மாயாவிகள். ஆகாசத்தை கலக்கிண்டு வந்துட்டு இருக்காளாம். மழை பெய்யற சமயத்துல எப்படி வானமானது இருட்டிண்டு மேகமூட்டத்தோட அப்படி பயத்தை கொடுக்கும் கூடியதாக இருக்கிறதோ அது போல அந்த ஆகாசத்தை அடைச்சிண்டு பல ராட்சசர்களோடு கூட இந்த மாரீச்சனும் சுபாவமும் அப்படி பயமுறுத்திண்டு வரலாம். அப்ப லக்ஷ்மணரிடத்துல ராமன் காண்பிக்கிறார், லக்ஷ்மணா அங்கவர் சுபாவமும் மாரீச்சனும் வந்துட்டு இருக்கா. எய்தனர் எரிந்தனர் எரியும் நீருமாய் பெய்தனர் வெறுவரை பிடுங்கி வீசினர் வெய்தனர் தெய்தனர் மழுக்கொண்டு ஓச்சினர் செய்தனர் ஒன்றல தீய மாயமே. கம்பன் சொல்றார், எப்படி வந்தான்னா ஆகம்ய பீம சங்காசாக ருதிரோகம் அவாசுஜன்னு ரத்தத்தை போய் நின்று வரலாம். அந்த யாகத்தை கெடுக்கணும்னு ரத்தமாகவே போயிடலாம். கத்தராளாம், ஓடு கத்தராளாம். இவெல்லாம் சின்ன பசங்க தானே, இவன் என்னத்தை பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி பரிகாசம் பண்றாளாம். ராமலட்சுமணால பார்த்து எரியும் நீருமாய் மழையுமா கொட்டாளாம், அக்னியா கொட்டாளாம் அந்த இடத்துல யாகத்தை அழிக்கணும்னு சொல்லி. வெய்தனர் பெருவரை பிடுங்கி வீசினர், வெய்தனர் கத்திராளாம், கண்ணாவனான்னு கத்திராளாம் யாகத்தை கெடுக்கணும்னு. தெய்தனர் மழு கொண்டு ஓச்சினர், மழு அப்படின்னா கோடாரி எடுத்து வீசினாலாம் மொத்த பேரும். செய்தனர் ஒன்றல தீய மாயமே, மாயம் பண்ணி இவ்வளவும் அந்த ஆகாசத்திலிருந்து அந்த யாகத்தை கெடுக்கணும்னு வராங்க. ஹிருத்வாத்ரே சிகராணி தானி பரித க்ஷிப்வா ஹசித்வா கிருதா கிருத்வா அஸ்த விக்கடனம் ததைத ஸ்தித்வா நடித்வா முஹு. மலையை பேர்த்து எறிகிறாளாம். பரித க்ஷிப்வா அசித்வா கிருதா, இவாளை பார்த்து பரிகாசம் பண்ணி சிரிக்கிறாளாம், கத்துறாளாம். கிருத்வா ஹஸ்த விகட்டனம், கையை தட்டி, அஸ்த விகட்டனம் கைத்தட்டி ஒரே ஓசையை எழுப்பி அந்த இடத்துல இம்சை பண்றா. ஸ்தித்வா நடித்வா மூஹு, இப்படியும் அப்படியும் நடந்து பயமுறுத்தின்னு இருக்கா மற்ற பேரையும். அங்க இருக்க முனிவர்கள்லாம், இந்த சுபாவும் மாரீச்சனும் அவளோட கூட இருக்க அரக்கர்களும் ராட்சசர்களும். உடனே ராமர் சொல்ற, லக்ஷ்மணா அங்க வந்துட்டா, அவ மாரீச்சனும் சுபாவும் வந்துட்டா,
நம்மளை பார்த்து பரிகாசம் பண்றா. பஸ்ய லக்ஷ்மண துர்வృத்தான் ராட்சசான் பிஷிதாசனான் பாலோயமிதி விஜ்ஞாய தமானாதிருத்ய துர்மதிகள் நம்மளை பார்த்து பரிகாசம் பண்றா. பாலோயம் சின்ன பசங்கள் இவன் என்ன பண்ணிடுவான் நம்மள அப்படின்னு பரிகாசம் பண்றா. பாரு லக்ஷ்மணா பஸ்ய லக்ஷ்மண துர்வృத்தான் ராட்சசான் பிஷிதாசனான் ராட்சசர்களை பாரு. விஸ்வாமித்ரசுதாம் வேதிம் சத்வரோ அப்பியதாவதான். நம்ம தான் விஸ்வாமித்ரன் நம்மளை நம்பி யாகம் பண்ற அந்த யாகத்தை நம்ம தான் காப்பாற்றணும் வந்துட்டா பாரு அப்படின்னு சொல்லி அவ இவ்வளவும் பண்ணத்துக்கு அதுல இருந்து அந்த யாகத்தை ரட்சிக்கணும்னாக்கா என்ன பண்ணணும்னா தன்னுடைய அம்புகளால சரத்தை பொழிஞ்சு அந்த யாகத்தை ரட்சிக்கணும். அவ ரத்தமா கொட்டுறாளாம், மலையை பெயர்த்து எரியிறாளாம். அதெல்லாம் இந்த யாகத்துல விழக்கூடாதுன்னு சொல்லி ராமலட்சுமணால் சரத்தை பொழிஞ்சு அந்த இடத்துல யாகத்தை காப்பாத்துறா. அந்த இடத்துல ஒரு மூடாட்டம் ஒரு மூடி அந்த அம்புனால மூடி யாகத்தை காப்பாத்துறாளாம். யாகன்றது ரொம்ப சுத்தமா பண்ணணும். அதுக்கு அசுத்தம் ஏற்பட்டுச்சுன்னா பல மடங்கு நமக்கு அபவாதம் ஏற்பட்டுடும், தோஷம் வரும். ஆகையினால நம்ம என்ன பண்ணணும், அந்த யாகத்தை சம்ரட்சிக்கணும்னாக்கா அந்த இடத்துல அம்பால மழை பொழிஞ்சு காப்பாற்றணும். ஊமவேல் அறக்கருதம் நினமும் சோரியும் ஓமவெங்கடேவுகம் என்று உண்ணிய தாமரை கண்ணனும் சரங்களே கொடு ஓமுனி இருக்கை ஓர் கூடமாக்கினன். அந்த இடத்துல கூடமா ஆக்கினானா, ஒரு கூடமாட்டம் ஆக்கினானா. அம்பால யாகத்தை ரட்சிக்கணும் சொல்லிட்டு ஒரு கூடமா மாத்தினானாம் அந்த இடத்துல. பிற்பாடு ஹத்வா அமூச்சன் ஆசு பாவிவிதசோ மாரீச்ச முக்ராகிருதிம் சதேன பரமாஸ்திரேன மாணவேன சமாஹதः சம்பூர்ணம் யோஜனசதம் க்ஷிப்தசாகர சம்ப்ளவே. நேரம் வந்துட்டான் யாகசாலைக்கு மாரீச்சன். அவனை மானவாஸ்திரம் அப்படின்ற ஒரு அஸ்திரத்தை கொண்டு ராமன் என்ன பண்ணிட்டாரான், சம்பூர்ண யோஜன சதம் 100 யோஜனை தாண்டி சமுத்திரத்துல அமுக்கி விட்டாரான். மானவாஸ்திரத்தை அடி போட்டு சாகர சம்ப்ளவே எழுந்துக்கிறானாம். சாகரத்துல இருந்து திருப்பி அந்த மானவாஸ்திரம் அமுக்கிறதான் அவனை. அது மாதிரி 3 தடவை எழுந்துக்கிறானாம். 3 தடவையும் அந்த மானவாஸ்திரமானது மாரீச்சனை போட்டு அமுக்கிறது. அவனை அழிக்கல, தள்ளி விட்டுட்ட. ஏன்னா மேற்கொண்டு சீதைய மான் போல வேடம் விட்டு ராவணன் கவர்ந்துக்கணும் அப்படின்றதுக்காக இந்த காரியங்கள்லாம் இருக்கு, ராவண வதம் பண்ணணும் அப்படின்றத யோசிச்சு பெருமாள் சர்வஜனோ இல்லையோ அதை அறிஞ்சு மாரீச்சனை கொள்ளலையாம். அதனால சமுத்திரத்துல 100 யோஜனை தூரம் அந்த சமுத்திரத்துல தள்ளி அமுக்கி விட்டாராம் மானவாஸ்திரத்தை போட்டு. சம்பூர்ணம் யோஜன சதம் க்ஷிப்த சாகர சம்ப்ளவே சங்கிருஹ்யாஸ்திரம் ததா ராமஹ திவ்யம் ஆக்னேயம் அத்புதம் சுபாஹுரசி சிக்ஷேப சவித்த பிராப்ததம் புவி. ஆக்னேயம் அப்படின்ற ஆக்னேயாஸ்திரமான அற்புதமான அஸ்திரத்தை போட்டு சுபாஹு அப்படின்ற ராட்சசனை கொண்டு விட்டாரான். காமக்ரோதம் போலையா இவ 2 பேரும் காமத்தையும் குரோதத்தையும் அழிச்சுடணும். அதுபோல இந்த சுபாகவும் மாரீச்சனும் காமக்ரோதாதிகள் போல காமக்ரோதங்களை போல. ஆகையினால இந்த காமக்ரோதம் போல இருக்க இந்த சுபாகவும் மாரீச்சனும் ஒத்தனை மானவாஸ்திரத்தினால 100 யோஜனை தூரம் தள்ளி சமுத்திரத்தில் அமுக்கி விட்டார். ஆக்னேயாஸ்திரத்தை போட்டு சுபாவுக கொண்டுட்டார். சேஷான் வாப்பேவியம் ஆதாய் நிஜகான் மகாயசாக மீதி இருக்கிற அசுரர்களை வாயவியாஸ்திரத்தை போட்டு கொண்டுட்டாராம் ராமன். பிறகு ரிஷிபி பூஜிதஸ்தத்ர யதா இந்திரோ விஜயே புரா கிருதார்த்தோஸ்மி மகாபாஹோ கிருதம் குருவச்சஸ்தயா சித்தாசிரமமிதம் சத்யம் கிருதம் ராம மகாயசாக. அங்க யாகமானது காப்பாற்றப்பட்டது. நல்லபடியாக யாகத்தை 6 நாள் பூர்த்தி பண்ணி முடிச்சுட்டு விஸ்வாமித்திரரும் கூட இருந்த அந்த ரித்திகளும் அங்க இருந்த குழுவில் இருந்த முனிவர்களும் ராமனை கொண்டாடணும்னு வர ரிஷிபி பூஜிதஸ்தத்ர பூஜை பண்றாளாம். ராமனுக்கு புஷ்ப மழையை பொழிஞ்சு அந்த இடத்துல ராமலக்ஷ்மணால பூஜை பண்ணி கொண்டாடுறாளாம். இந்திரோ விஜயே புரா தேவேந்திரர்கள் இந்திரலோகத்திலிருந்து அங்க இருக்க எல்லாரும் மொத்த பேரும் கிருதார்த்தோஸ்மி மகாபாஹோ கிருதம் குருவதஸ்தயா அப்படின்னு சொல்லி அங்க ராமலக்ஷ்மணால பூமழை பொழிஞ்சு
கொண்டாடுறாளாம். இந்த ராட்சசாலிடத்திலிருந்து இந்த யாகத்தை காப்பாத்தி ஜெயிச்சு கொடுத்ததுக்கு சித்தாசிரமம் இதம் சத்தியம், சித்தாசிரமம் அப்படின்றத சித்தமாக்கணும் அப்படின்னு சொன்னார் இல்லையோ, அது இங்க சித்தமாச்சு. சத்தியம், அந்த சத்தியமான வச்சனமானது இங்க காப்பாற்றப்பட்டது. சித்தாசிரமம் இதம் உசந்ததான இடம்னு சொன்னார் இல்லையா, அதனாலதான் இந்த யாகம் பண்ற அந்த இடத்துக்கான மதிப்பு இப்ப உண்மையாச்சு. சித்தாசிரமம் இதம் சத்தியம் கிருதம் ராம மகாயசாகா. எதனால அப்படின்னு கேட்டாக்கா, ராமலக்ஷ்மணால இந்த சித்தாசிரமமானது காப்பாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி இவாளை கொண்டாடுறாளாம். உடனே விஸ்வாமித்திரர் சொல்றாராம், உன்னுடைய யசஸ புகழ கொண்டாடுறதை காட்டிலும் என்னோட பாக்கியத்தையே சொல்லணும். உன ஆஷன் சகாலத்துல இந்த காரியத்தை நான் பண்ணனே அப்படின்னு சொல்லி என்னுடைய பாக்கியத்தை நான் சொல்லணும். பாக்கியம் எனக்கு உளது என நினைவுறும் பான்மை போக்கி நிற்கிது பொருள் என உணர்கிறேன். போனமாக்கி மற்றும் அவை அகிலமும் அணிவயிறு அடக்கி காக்கும் நீ ஒரு வேள்வி காத்தனை எனும் கருத்தே அப்படின்னு சொல்றார். கம்பனுடைய அழகான ஒரு பாடல். போனம் எல்லாத்தையும் ஆக்கக்கூடியவன், சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அப்படின்ற பெரிய பெரிய காரியங்களை பண்ணக்கூடிய பெருமாள் தனக்காக வந்திருக்கார் அப்படின்றத நினைச்சு பாக்யவானான கருதுறான் தன்னை விஸ்வாமித்திரர். இந்த லோக மொத்தத்தையும் தன்னுடைய வயத்துக்குள்ள அடக்கக்கூடிய சமர்த்தன் அவன், சாமர்த்தியத்தை உடையவன் அவன். இந்த வேள்வியை காக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. பெரிய பெரிய காரியங்கள் பண்ண, சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரன்ற பெரிய பெரிய காரியங்கள் பண்ணக்கூடியவன், லோகத்தை எல்லாத்தையும் தன் வயிற்றுள் அடக்கக்கூடியவன். இந்த யாகத்தை ரட்சணம் பண்ணது அப்படின்றது பெரிய காரியம் இல்லை. அதை காட்டிலும் என்ன குறிச்சு என்ன உத்தேசிச்சு பெருமாள் ஒரு அவதாரம் பண்ணி இந்த யாக ரட்சணம் பண்ணி என்னை பொருட்டு தன்னை பொருட்டு இவ்வளவு தூரம் வந்தாரு. அந்த பாக்கியத்தை நினைச்சு நான் பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். அப்படி பாக்கியம் எனக்கு உள்ளது என நினைவுறும் பான்மை போக்கி நிற்கி இது பொருள் என உணர்கிறேன். போனம் ஆக்கி மற்றவை அகிலமும் அணிவயிறு அடக்கி காக்கும் நீ ஒரு வேள்வி காத்தனை எனும் கருத்தே அப்படின்னு சொல்லி கம்பன் வர்ணிக்கிறார். வேள்வி காத்தன், வேள்வியின் நாயகன் அவன். அப்பேற்பட்ட ராமனுடைய இந்த சரித்திரத்தை 10 நாள் மேற்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா கேட்க போறோம். இன்னைக்கு இந்த வேள்வியின் நாயகன் அப்படின்ற விஷயத்துல யதாமதி இங்க எல்லாரிடத்திலையும் பாகவதோத்மர்கள் இடத்தில் பகிர்ந்துட்டேன். ஏரி காத்தவன், முன்னாடி வேள்வி காத்தவன், இன்று ஏரி காத்தவன். அந்த ஏரி காத்த ராமர் முன்னாடி இந்த வேள்வி காத்த கதைய நமக்கு பாகவதோத்தவர்கள் நியமிச்சு யதாமதி இங்க எல்லா இடத்துலையும் விஞ்ஞாபிச்சேன். எனக்கு இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த எல்லாருக்கும் தன்யவாதங்களை சொல்லி விரமிச்சுக்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.